சம் பார்த்துட்ருக்கோம். விஜய் இன்வெஸ்டட் 10,000 அட் த ரேட் ஆஃப் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவங்களே கொடுத்துட்டாங்க 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். யூ ரிசீவ்டு 11,000 ஃபார் ஆஃப்டர் சம் இயர். ஃபைன் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். உங்களை என்ன கேட்குறாங்கன்னா என் கேட்குறாங்க. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் ஆரும் கொடுத்துட்டாங்க. பிஆர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏவும் கொடுத்துட்டாங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா என் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா ஐக்கு தான் தெரியும், PNR/100. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க 11,000, பியும் கொடுத்துட்டாங்க. அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. அப்போ தனி வட்டி எவ்வளோ? 1,000 ரூபா. ஸோ அந்த ஐ இருக்க இடத்துல நம்ம அதை போட்டுக்கலாமா? வட்டி மட்டும் 1,000 ரூபா. ஓகேவா? எப்படி கிடச்சிதுன்னா 11,000 மைனஸ் 10,000னா நம்மளுக்கு வட்டி கிடச்சிடும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். பி தெரியும் 10,000. ஓகே, என்ன கேட்குறாங்க? ஆறு கொடுத்துட்டாங்க. 5/100 போட்டுக்கலாமா? இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிருமா? அப்போ எனக்கு என்ன வேணும்? அப்போது 1000 / 100 × 5. கரெக்டாக? இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிள் இது பண்ணிங்கன்னா 2 டைம். அப்போ எனக்கு என்ன எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 years. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 years. ஓகேவா?